கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் அதிகால ஆராதனையில், அதாவது வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத பெண்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 72 பெண்கள் இருக்கிறாங்க. இது நம்ம துவங்க போகிற ஜீவ ஊற்று வேதாகம கல்லூரியில் இது ஒரு பாடமாக ரெடி பண்ணி கொண்டு வருகிறேன். கர்த்தர் அந்நாளிலே இதை காட்டிலும் அதிகமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமே. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் 44 பேர் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, காயினுடைய மனைவி முதற்கொண்டு தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, பாபிலோன் ராணியுடைய பெயரும் குறிப்பிடப்படல. மொத்தம் 44 பேர் இருக்கிறாங்க. பெண்கள் பெயர் பழைய ஏற்பாட்டில் பெயர் கொடுக்கப்படலை. யோபுடைய மனைவி பெயர் கொடுக்கப்படலை. லோத்துடைய மனைவி பெயர் கொடுக்கப்படலை. இது போல பெயர் கொடுக்கப்படாத பெண்கள் மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் 44 பேர் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் 28 பேர் இருக்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30லிருந்து 31 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பேதுருடைய மாமி, அவங்களுடைய பெயரும் கொடுக்கப்படலை. பேதுருடைய மாமி தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர, அதுவும் அதிகமாய் கர்த்தர் 37 அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இதில் அதிகமான அற்புதம் அடையாளங்கள் கர்த்தர் எங்கே செய்தார்னா, கப்பர்நகூம் பேதுருடைய மாமி வீட்டில் தான் செய்கிறார். ஆனால் அவங்களுடைய பெயர் என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படலை. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 23லிருந்து 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, பவுலுடைய சகோதரி பெயரும் கொடுக்கப்படலை. பவுலை காட்டிலும் 10 வயது மூத்தவளாக இருக்கிற அவங்க அக்கா பெயர் என்ன பண்ணா கொடுக்கப்படலை. புதிய ஏற்பாட்டின் கதாநாயகனாக இருக்கிற பவுலுடைய அக்கா பேர் என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படலை. ஆக மொத்தம் 72 பேர் வேதாகமத்தில் கொடுக்கப்படலை. ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பதாக முதல் நாள் யாரை பார்த்தோன்னா, பேதுருடைய மாமியை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 50 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பாவியான ஸ்திரீ, அவங்களுடைய பெயர் கொடுக்கப்படலை. அவங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாய் அடியேன் விரும்புகிறேன். வேதாகமம் முழுவதும் மரித்து உயிர் தேர்ந்தவங்க. நான் ஏற்கனவே 10 பேர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டுடைய வருகையில் உயிர் தேர்ந்தவங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த போதும் சில பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழுந்தாங்கன்னு சொல்லி 10 பேர் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதாகமம் முழுவதும் 8 பேர்கள் மாத்திரம் மரித்தவர்களை ஆண்டவனவனை உயிரோடு எழுப்பினார். இதில் 2 பெண்கள், ஒன்று தொற்கால், இன்னொன்று யாவீருடைய ஆசாருடைய பெண். இந்த 2 பெண்களை கர்த்தனவனா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆமே. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம்தான் ஷீஷி என்று அழைக்கப்படுகிறது. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, அது யாருன்னா தபித்தாள். இவங்களை மட்டும்தான், ஒரே ஒரு பெண்ணை தான் ஷீஷி என்று அழைக்கப்படுது. அவங்க பேர் என்ன பேரு, தபித்தாள். வேதாகமம் 66 புத்தகம் கொண்ட வேதாகமத்தில் 2 பெண்கள் பெயருடைய புத்தகம் இருக்கும். ஒன்று ரூத்து, இன்னொன்று எஸ்தர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை 1 முதல் 10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன்னா, கவனிங்க, 7 பிசாசு பிடித்திருந்த மகதனா மரியாள், இவங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த உடனே முத யாருக்கு தரிசனமானார்னா, பெண்ணுக்கு தான் நம்ம தரிசனமானார். சரி, பெயர் கொடுக்கப்படாத, வேதாகமத்தில் பெயர் கொடுக்கப்படாது பெண்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு யாரை குறித்து தியானிக்க போகிறோம்? பாவியான ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகள், இது எப்போ நடக்கிற சம்பவம்னா, கிபி 28 நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நடக்குது.
கிபி 28 நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் கப்பர்நகூமில் தான் இந்த சம்பவம் நடக்குது. கவனிக்கலாம். இந்த பாவியான ஸ்திரியை குறித்து சொல்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். யூதருடைய பழக்கம். இப்போ இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, பரிசேயன் சீமோன் இவரு இயேசு கிறிஸ்து தம் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்னா, தன்னை போல இருக்கிற பரிசேயர்களுக்கு இவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு அழைச்சார தவிர பரிசேயன் இயேசுவுக்கு என்ன செய்யணுமோ, யூத முறைமையின்படி செய்யணுமோ அதை செய்யல. காரணம் என்னன்னா, இயேசுநாதர் யாரு கூப்பிட்டாலும் போறாரு அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு போதகராக தான் பார்க்கிறாரே தவிர, ஆனா இந்த பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகராக, தன் பாவங்களை மன்னிக்கிற கிறிஸ்துவாக யாரு பார்த்தாங்கன்னா, இந்த பாவியான ஸ்திரீ பார்த்தாங்க. ஆமே, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, பரிசேயனை குறித்து இன்னொரு காரியமும் சொல்றேன். பரிசேயன் எப்பவுமே தன்னை பாவி என்று சொல்லவே மாட்டாங்க. அவங்க மற்றவருடைய பார்வையில தன்னை நீதிமானாக கருதுவங்க யாருன்னா பரிசேயருங்க. புறஜாதி இடத்துல பேசினாவே தான் தீட்டுப்பற்றுவோம் என்பதற்காகவே புறஜாதிகள் இடத்துல ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்திலும் பங்கெடுத்து கொள்ள மாட்டாங்க. தன்னை வேர் பிரித்து வாழ்கிறவர் தான் யாருன்னா இந்த பரிசேயர். இந்த பரிசேயன் பெயர் சீமோன். இவர் தான் தன்னை போல இருக்கிற பரிசேயர்ல கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியா என்ன பண்ண ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, கவனிக்கலாம். யூதருடைய பழக்கம் என்னன்னா, ஒரு வீட்டில் விருந்து நடக்குது, இல்லை ஒரு வீட்டில் யாரன்னா அழைச்சிருக்கிறாங்கன்னா, ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு ஆண்கள், அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு டவுலும் கையில் ஒலிவ எண்ணெயும் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு ஆண்களுக்கு முழங்கால இருந்து பாதம் வரைக்கும் தண்ணீர் ஊற்றி கழுவி தான் தோல்ல இருக்கிற டவுலை எடுத்து அந்த ஆண் என்ன பண்ணுவான்னா, முழங்கால இருந்து பாதம் வரைக்கும் என்ன பண்ண துடைப்பார். துடைச்சிட்டு இடது கையில் இருக்கிற ஒலிவ எண்ணெய் வலது கையில் ஊற்றி வந்திருக்கிற அவங்க தலை மேலே தேய்ச்சிட்டு அவங்க கன்னத்தில் அந்த ஆணுக்கு முத்தமிட்டு உள்ள என்ன பண்ண விருந்துக்கு அழைப்பாங்க. இதே போல பெண்களுக்கு நம்மனா இந்த உபசரணை செய்து, இது யூதருடைய பழக்கம். இப்படி செய்து நம்மனா விருந்துக்கு உள்ள அழைச்சின்னு வருவாங்க. ஆனா இதை ஒன்றையும் யாரும் செய்யல, பரிசேயன் செய்யல. காரணம் என்னன்னா, இவர் யாரு கூப்பிட்டாலும் போறாரு, இவருக்கு ஏன் நம்ம செய்யணும் என்று சொல்லி இவர் நம்மனா இருந்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதிகமாக ஊழியம் செய்த பகுதி கப்பர்நகூமு, பெத்சாய்தா, கலீலியா, இதெல்லாம் கடற்கரை பகுதி. இந்த இடத்துல தான் இயேசுநாதர் என்ன பண்ண அதிகமான ஊழியங்களை செய்கிறார். அதிகமாக ஆண்டவர் அற்புதம் அடையாளம் செய்தது எங்கன்னா இந்த கப்பர்நகூமில் செய்கிறாரு. இந்த கப்பர்நகூமில் பெரிய துறைமுகம் ஒன்று இருக்கிறது. இந்த துறைமுகத்துக்கு வெளி மாநிலங்களில், நாடுகளில், ஊர்களில் இருக்கிறவங்க தங்கி வியாபாரம் பண்ணி 6 மாதம், 1 வருஷம், இல்லை 3 மாதம் தங்கி வியாபாரம் பண்ணி பணம் சேர்ந்த பிற்பாடு தான் தேசத்துக்கு, மாநிலங்களுக்கு என்ன பண்ண புறப்பட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் கவனிக்கலாம், அவங்கள வசியம் பண்ணும்படியா விபச்சார வேசித்தனம் செய்கிற பெண்களும் அங்கே காணப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நலதனம் என்னும் தைலத்தை ஊற்றி பூசுறாங்க இல்லையா, அந்த தைலத்தை காட்டிலும் விலை உயர்ந்த தைலம் யாருன்னா இந்த பாவியான ஸ்திரீகள் என்ன பண்ணா பாருங்க, பரணியில வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணும், மூடியை திறந்து இப்படி மூடினாவே இதனுடைய வாசனை எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கும். இந்த வாசனை நுகருகிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இன்னார் என்று அவங்க அடையாளம் கொண்டு கொள்வாங்க. புரியுதுங்களா சொல்றது? இந்த அவங்க வச்சிருக்கிற அந்த தைலம், அந்த பரணியில இருக்கிற தைலத்தை அந்த மூடியை ஓப்பன் பண்ண உடனே, திறந்த உடனே அதுல இருந்து வாசனை புறப்பட்டு போன உடனே இவ இன்ன ஸ்திரீ, இவங்க விபச்சாரி, வேசி என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அது இருக்கும். அதோடு கூட தான் யார் அந்த தைலத்தோடு கூட தான் யாரு வராங்கன்னா, இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை பார்க்க வராங்க. சரி, அடிக்கடிக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல போனதுனால அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு, உபதேசம் பண்றாரு. அங்க துறைமுகத்துக்கு வெளியே மாநிலங்கள்லாம், ஊர்கள்ல இருந்து, நாடுகள்ல இருந்து வந்தவங்கெல்லாம் மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க.
இப்போ இவருடைய தொழில் அதிகமா நடக்கல, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. இவ பாவ தொழிலுக்கு வேலை இல்லாத போன உடனே என்னடா இது, இதுக்கு காரணம் யாரு, ஏன் நம்முடைய தொழிலுடைய வளர்ச்சி இல்லை என்று சொல்லி ஆராயும் போது நாசரத்திலிருந்து ஒரு யூதம் வாலிபன், இயேசு கிறிஸ்து யூத வாலிபன் என்று நினைக்கிறாங்க. நாசரத்திலிருந்து ஒரு யூதம் வாலிபன் வராரு. அவர் நிமித்தம் அவர் பண்ணுகிற உபதேசமும் அவரால் செய்யப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தமாக எல்லாரும் மனம் திரும்புறாங்க. நம்ம பாவ தொழிலுக்கு வழி இல்லாம போகிறது என்று சொல்லி பாருங்க, அந்த தைலத்தோடு வராங்க. காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை, என்னுடைய கண்ணுனால அவரை மழைக்கு தனக்கு 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 ஒரு ஆளாக ஏற்படுத்திடுவேன் என்று சொல்லிதான் அந்த தைல பாட்டிலோடு வராங்க. அவங்க இயேசுவை தொழுது கொள்ளணும் வந்திருந்தாங்கன்னா கையில் அந்த பரணியை கொண்டு வந்திருக்க தேவையில்லை. அவங்க இயேசுவை தான் வசப்படுத்தும்படியாக தான் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க. கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பரிசையும் உள்ள கூட்டும் போல அவங்க வீட்டு வராண்டாவில் தான் நம்ம ஜெப கூட்டம் நடக்குது. முடிந்த பிற்பாடு உக்காஞ்சி விருந்து நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா தரையில் உக்காஞ்சி சப்பாங்கல் போட்டு சாப்பிடுவோம், இல்லை டைனிங் டேபிள் வச்சு சேரில் உட்காந்து டேபிள் மேலே சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். இதே நீங்கள் பஞ்சாபிக்காரங்க பார்த்தீங்கன்னா கயிறு கட்டில் சாப்பாடு வச்சு ஒரு ஸ்டூலில் உட்காந்து என்ன பண்ணால் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு முறை இருக்குது, ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்ற மாதிரி. ஆனால் யூதருங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா 2 காலையும் நீட்டிங்கன்னு சாஞ்சா போல் அப்படி உக்காஞ்சி என்ன பண்ணால் சாப்பிடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இந்த பாவியான ஸ்திரீ வராங்க, விசாரிக்கிறாங்க. இது போல பரிசேயனுடைய வீட்டில் அவர் விருந்தில் இருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பார்த்த உடனே தன் பாவி என்று குத்தப்பட்டு பாருங்க, கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை நம்ம நினைக்கிறாங்க. தன் தலைமையினால இயேசுவின் பாதத்தை தொடைக்கிறாங்க. பிற்பாடு கர்த்தருடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்கிறாங்க. பரிசேயனுக்கு ஒரு சந்தேகம், இவர் ஒரு தீர்க்கதரிசி மேசியாவாக இருப்பாரனா தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இவருக்கு தெரியாதா? ஏனென்று சொன்னா பரிசேயன் புறஜாதியத்துல பேசினவன் தன்னை தீட்டு படித்துன்னு நினைச்சுக்கிறவன். அதனால இவர் தேவனுடைய குமாரன் சொல்றாரு, அதை தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, மேசியான்னு சொல்றாரு, தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று தெரியாதா அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கும் போது இவன் இருதயத்தை நினைவை அறிந்து கர்த்தர் பேசுறாரு. கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 38 கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 38 லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38 வாசிக்க முடியுமா? அழுது கொண்டு நினைத்து துடைத்து, சரி கவனிக்கலாம், கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை நினைத்ததுக்கான காரணம் என்னன்னா இருதயம் உடைக்கப்பட்டதுங்க. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கம் கொடுக்கிறாரு. தேவனுக்கேற்ற துக்கம் ஒருவனுக்குள்ள இருக்குமானா அவன் அறிக்கை செஞ்ச பாவத்தை திரும்ப செய்யவே மாட்டான். ஏன்னா தேவனுக்கேற்ற துக்கம் அவனுக்கு என்னதை உண்டாக்குதான்? மனம் திரும்புதல உண்டாக்குது. நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல பிரயோஜனப்படணும்னு சொல்லி தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா அவன் அறிக்கை செஞ்ச பாவத்தை திரும்ப செய்ய மாட்டான். அந்த அறிக்கை செய்வன் இருதயம் உடைஞ்சு அறிக்கை செய்வான். சும்மா நாவுனால அறிக்கை செய்ய மாட்டான். நான் இப்பேற்பட்ட ரட்சகருக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயம் உடைஞ்சு என்ன பண்ணா அறிக்கை செய்வான். அவன் திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யவே மாட்டான். இதே லௌகிக துக்கமும் அவனுக்கு எதை உண்டாக்கிடுமா? மரணத்தை உண்டாக்கிடும். அது லௌகிக துக்கம்னா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி உலக காரியத்தை குறித்தே கவலைப்படுறவங்க அவங்க நித்திய ஜீவனை பெற மாட்டாங்கன்னு சொல்றாரு. சரி இருக்கட்டும், தேவ பிள்ளைகளே, இவங்களுக்கு வந்த கவலை என்னன்னா அதாவது தேவனுக்கேற்ற துக்கம், இருதயம் உடைக்கப்படுது. ஆனால்தான் இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால நம்ம கழுவுறாங்க. கழுவி தலைமயிரினால இயேசுவின் பாதத்தை என்ன பண்றாங்க? துடைக்கிறாங்க. ஏன்? விலை உயர்ந்த துணி இல்லையா? இருக்குது. பெண்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவங்களுக்கு முடி தலைமயிரானது அவங்களுக்கு மகிமையா இருக்குதாம். அதனால தான் மகிமையை யாருடைய பாதத்துல இறக்கி வைக்கிறாங்க? இயேசுவின் பாதத்துல வைக்கிறாங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை இயேசுவின் பாதத்துல வச்சாங்க. காரணம் என்னன்னா அவருக்கு முன்பதாக எங்களுக்கு ஒன்றும் மேன்மவனா. இவரு கூட சொல்றாரு பாருங்க, யோவான் ஸ்தானகனும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொன்னோன்னே கிறிஸ்து அவர் சொல்றாரு,
ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் இவன் தான் யாரு? பெரியவன் என்று கர்த்தர் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். ஆமென். சரி, இருக்கட்டும், கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். தலைமயிர்னால இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாங்க. மூன்றாவதாக ஓயாம கர்த்தருடைய பாதத்தை நம்ம முத்தம் செலுத்துறாங்க. அது கர்த்தரிடத்துல கூறுகிற அன்புக்கு அடையாளமாக என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பாதத்தை நம்ம முத்தம் செய்யறாங்க. இப்ப வாசிங்கம்மா. அதை கண்டபோது இன்னார் என்று அறிந்திருப்பார். சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவள், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவனிடத்தில் அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அல்லேலூயா, நீ சரியாய் சொன்னாய் என்று கர்த்தர் நம்மள சொல்றார். ஆமே, கவனிக்கலாம். தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று தெரியாத இவர் ஒரு தீர்க்கதரிசியானவனே கர்த்தர் அப்போ ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒருவனிடத்துல 2 பேர் கடன்பட்டு இருக்கிறாங்க. நான் வழக்க வகையில சொல்றேன். ஒருத்தன் 50 ரூபாய், இன்னொருத்தன் 500 ரூபாய் கடன்பட்டு இருக்கிறான். 2 பேர் கடனை அந்த எஜமான் மன்னிச்சுட்டார். இப்ப யாரு அந்த எஜமான இடத்துல அதிகமா அன்பு கூறுது? 500 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டவன் தான். இந்த பரிசையின் கடன் 50 ரூபாய். காரணம் என்னன்னா இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது, கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க, இவங்க பாவம் கொஞ்சமா இருக்குது. ஆனா புறச்சாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, இவங்களுடைய பாவம் அதிகமா இருக்குது. அவங்களது 500 ரூபாய் கடன், 500 கடன் பாவம். இதை மன்னிச்ச உடனே இவங்க என்ன பண்ணா அதிகமாய் அன்பு கூறுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதை முடியுமா? முடிங்க, வாசித்தது முடிங்க. அதற்கு அவர் சீமோனை நோக்கி, பாருங்க, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தேன். யூத முறையின்படி நீ செய்ய வேண்டியதை செய்யல. ஆனா இவளோ என் பாதத்தை கண்ணினால நினைத்து தலைமையினால துடைத்து ஓயாம முத்தம் செய்கிறா சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இனி ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றார். இதே கையங்காலமா பிடிக்கப்பட்டவள உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல, போ இனி பாவம் செய்யாதன்னார். ஆனா இவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போன்றார். காரணம் என்னன்னா இவங்க தம் பாவத்தை அறிக்கை செய்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, இவங்களுடைய பாவம் என்னான்னு பார்த்தோம், அதிகம். அதனால கர்த்தரிடத்துல என்ன பண்றாங்களாம், அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். சரி, அதிகம் என்ற தலைப்புல ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து முடிக்கலாம். கொஞ்சம் வேகமா இருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும். கவனிக்கலாம், போதும், கவனிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய சாராலையும் அந்த இஸ்மவேல் என்ன பண்ணு அனுப்பிடுன்றாரு. இது ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. காரணம்னா தன்னுடைய வித்து அவர். அதனால ரொம்ப துக்கமா இருந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, அதனால ஆபிரகாம் கர்த்தரை நோக்கிட்டோம்னா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ அவனுக்காக ஜெபித்ததை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே வாசிங்கம்மா, வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து பாருங்க, மிகவும் அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். முதலாவது காரியம், ஜெபம் உன்னை அதிகமாக பெருக செய்யுங்க. ஆமாங்க, ஜெபம் அதிகமாக பெருக செய்யும்.
பெரிய பெரிய ஊழியங்கள் வளர்ந்துருக்குன்னா இது லேசான காரியம் இல்லை. சில யூடியூப்ல அவங்கள குறித்து தரக்குறைவா பேசுவாங்க. அவங்களாம் கர்த்தர் ஒரு நாளைக்கு விசாரணை வைப்பார். பாருங்க, பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கால நேரம் பாராம அதிகமான முழங்கால நின்னதுனால தான் அந்த ஊழியங்களை கர்த்தர் வளர்த்துக்கின்னு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாலியங்கி சோவை குறித்து ஒரு சின்ன சாட்சி இருக்குது. அவங்க மாமியார் அதிகாலையில் 3 மணிக்கு எழுப்பி எப்பா ஜெபம் பண்ணுவாங்களாம். அவர் எழுந்து கோபத்தோடு பேசுவாராம். எவன் அதிகாலை ஜெபத்தை கண்டுபிடிச்சி அவன் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை கொன்று போட்டுருவன்னார். கர்த்தர் அவரை தொட்டாரு, மாறினாரு. ஒரு நாளும் இன்னார் வரைக்கும் அவருடைய சபை பூட்டப்படலை. எல்லா நேரமும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏங்க, உலகத்திலே பெரிய சபைங்க, உலகத்திலே பெரிய சபை பாலியங்கி சபை தான். பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிறவங்க உள்ளே வருவாங்க, சும்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்படுறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் துதிக்கிறாங்க. அவங்க போகிறாங்க, அப்படியே வந்துக்கினே ஜனம் வந்துன்னு எந்த நேரமும் ஜெபம் நடந்துக்கினே இருக்குதுங்க. தேவ பிள்ளைகளை, ஜெபம் அதிகமாக ஒன்று பெருக செய்யும். உங்களுக்கு சொல்கிறேனே தேவ பிள்ளைகளை, ஜெபம் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க. நீங்கள் தூக்கத்தை பிரதானமாக நினச்சிட்டீங்க, இல்லை உங்கள் சரீர கவலை குறித்து பிரதானமாக எடுத்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுத்தமாக நீங்கள் ஜீரோ ஆகிடுவீங்க. எது எப்படி இருக்குதோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேனா, அதிகாலையில் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பேனா உன்னை அதிகமாக கர்த்தர் பெருக செய்வார். ஆமாங்க, அதிகமாக பெருக செய்வார். ஒரு சின்ன சாட்சி, பொண்ணு போன வாரம்லாம் உடம்பு சரியில்லை, சரியாக படிக்க முடியல. அதால் அதுக்கு காலேஜில் அனுப்பின நோட்ஸு செல்லுலேருந்து எல்லாம் வெளியே போயிடுச்சு, டிலேட் ஆகிடுச்சு. அழுவுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் கேட்டோடனே கொஞ்சம் தான் அனுப்பிச்சாங்க. நான் எழுப்பிவிட்டேன், போய் நீ படிமா, இருக்கிறத படி, அது வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்துவாருன்னு. போன புக்கை எடுத்தது, அது தூக்கி வச்சுட்டு முதல்ல பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு படிமா அப்படின்னு. பைபிள் எடுத்து படிச்சது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 15 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே முடிச்சுட்டு புக்கை எடுத்துன்னு உக்காந்துச்சு. நான் இந்த திங்காம புயலில் பைபிள் ஸ்டடிக்கு நான் போயிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். காலையில் 4:45 மணிக்கு மகாலட்சுமி வண்டியை பிடிச்சி நான் புயலுக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணாங்க, வந்து எக்ஸாம் முடித்த உடனே, எப்பா 32 பக்கம் எழுதணும்பா, நான் 33 எழுதிட்டேன்பாச்சு. எதுக்காக சொல்ல வரனா தேவ பிள்ளையே, முதலாவது எதை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணுங்க. நம்ம என்ன பண்ணோன்னா அஸ்திபாரத்தை விட்டு மேலே 3வது மாடி பட்டியலாம் 4வது மாடி கட்டிடலாம்னு நினைக்கிறோம். அது இல்லைங்க. பேசிக்காக அஸ்திபாரமே எதுன்னு சொன்னாங்க, ஜெபம் தாங்க. எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் வீட்லேயும் சரி சபையிலையும் சரி ஆராதனை ஜெபம் இருக்குதோ கர்த்தர் அதிகமாய் பெருக செய்வார். அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் யாத்திராகமம் 36 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். 5ஆம் வசனம் யாத்திராகமம் 36 5 7 2 நாளாகமம் 31 7 to 10. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. மோசேயை நோக்கி சரி, அப்படி 7 வாசிங்கம்மா. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. சரி, கவனிக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு கர்த்தர் சீனாய் மலையில ஆசரிப்பு கூடாரத்துடைய வரைபடத்தை காண்பிக்கிறார். அந்த பனிமூட்டு ஆசாரிப்பு கூடாரத்துடைய பனிமூட்டுகளும் காண்பிக்கிறார், இன்னென்ன செய்யணும்னு சொல்லி. அதுக்கு தேவையானதை இஸ்ரவேல் இடத்துல என்ன பண்ணு, கேட்டு வாங்கினார். மனப்பூர்வமா தருகிற இடத்துல கேட்டு வாங்கன்னு சொல்லி 16 காணிக்கை. 17வது காணிக்கை என்னன்னா மனப்பூர்வமா கொடுக்கறது 17வது காணிக்கை. இதை சொல்றாரு. கொண்டு வந்த உடனே செஞ்சும் அதிகமாய் மீந்து இருக்கும்படி கர்த்தனவனை செய்யறாராம். கொஞ்சம் வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 7 to 10 வரைக்கும் வாசிக்கலாமா? 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது பாருங்க, தேவாலயம் காரியத்துக்காக காணிக்கை எடுக்கிறாங்க. வெள்ளியும் பொண்ணும் குவிலா சேர்ந்து போயிருக்குது. வெள்ளி, பொண்ணு, தங்கம், வைடூரியம் எல்லாம் குவிலாக சேர்ந்து போச்சு. எசேக்கியா ராஜாவும்
அவருடைய மனுஷரும் பார்வையிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். புகழ்ந்தாங்க. அந்த புகழ்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரும் லேவியரும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியனாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திருச்சியான அம்பாரம் விட்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா. கவனிக்கலாம், தேவாலயத்தினுடைய காரியத்துக்காக காணிக்கை அறிவிக்கிறாங்க. யாத்திரா 36 அதிகம் செஞ்சு அதிகமா மீந்து இருக்கிறத மோசே பார்க்கிறார். இங்க 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 7 இருந்து 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா எசேக்கியா ராஜாவும் அவர் மனுஷரை வந்து பார்க்குறாங்க. ஏராளமான குவில் இருக்குது. பார்த்து லேவியனும் சாதோக்கு ஆசாரனும் கூட்டு விசாரிக்கிறார். எப்படிப்பா இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? ஆசாரெல்லாம் காணிக்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா, நாங்கள் கர்த்தருக்குன்னு கொண்டு வந்த நாட்கள் முதல் கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதமாகவும் இருக்குது, அம்பாரமும் நிறைந்து இருக்குது என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆலயம் கட்டப்படணும். இதுக்கு வெளியிலேருந்து வந்துடுன்னு நினைக்காதீங்க. நம்ம கையை திறந்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, மீதுமா இருக்கும்படி கர்த்தர் செஞ்சிருவார். உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல, நான் போய் பார்க்கும்போது ரொம்ப துக்கப்படுவேன். எல்லாம் துரு பிடிக்குதுன்னு சொல்லி 23 லட்சம் கிட்ட போட்டுக்கிறோம். கர்த்தர் தான் அதை செய்து முடிக்கணும். அதனால தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு கொடுக்கும்போது நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அதிகமாய் மீந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். முதலாவது காரியம், ஜெபம் உங்களை அதிகமாய் பெருக பண்ணும். 2வது, கர்த்தருடைய காரியத்துக்குன்னு செய்யும் போது அதிகமாய் மீந்திருக்கும்படி அவங்க கையில ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நமது பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 3 வருஷத்துல அதிகமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து இந்த கலிலியா இந்த பகுதியில் அதிகமா செய்யறாரு. செய்தாலும் கூட மனம் திரும்பல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப திரும்ப வாசிக்குமா, தமது பலத்த செய்கைகளில் பாருங்க, ஆண்டவரிடத்துல கவனிக்கலாம், அதிகமாய் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்து இருப்பாருன்னா கவனிங்க, நீங்க மனம் திரும்பலன்னா கர்த்தர் அதிகமாய் கடிந்து கொள்வார் என்று சொல்றார். அல்லேலூயா. 3வது காரியம் பாருங்க, அப்பொழுது மனம் திரும்பாத நகரங்களுக்கு கர்த்தர் வந்து ஐயோ ஐயோன்னு பேசின்னு வரும்போது சொல்றாரு பாருங்க, அப்போது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடினால அவர்களை அவர் என்ன பண்ணாராம், கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்படி வாசமா 21, கோராசியனே போதும் கவனிக்கலாம். இந்த பெத்சாயிதாலாம் கர்த்தர் அதிகமான அற்புதங்களை செய்தார். ஜனங்க மனம் திரும்பலங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதே காரியத்தை தீரு சீதனை நான் செய்திருப்பேன்னா அவங்க தன் பாவங்களுக்காக ரெட்டுடுத்தி சாம்பல உட்காந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்றார். ஆமே. அதனால தேவ பிள்ளைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் அடையாளம் செய்தார்னா உடனே மனம் திரும்பினங்க. மனம் திரும்பல அப்படின்னா கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ள செய்வார். ஆமாங்க, கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்ள செய்வார். அதனால ஆண்டவர் உனக்கு என்ன காரியத்தை செய்யறாரோ அதுக்கேற்ற நன்றி மனம் திரும்ப நமக்குள்ள இருக்கும்னா இன்னும் மேல கர்த்தர் செஞ்சுக்கினே போவாருங்க. ஆமாங்க, கர்த்தர் மேல செஞ்சுக்கினே இருப்பார். நமக்குள்ள மனம் திரும்புதல் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ண கடிந்து கொள்வார். உனக்கு செஞ்சவரை இவங்களுக்கு செஞ்சிருந்தா புரோஜனப்பட்டு இருப்பார்கள்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படுவார். அதனால தேவ பிள்ளைகளே, 3 காரியத்தை பார்த்தோம். ஜெபம் உன்னை அதிகமாய் பெருக செய்யும். 2வது,
கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று நம்ம அதிகமாய் செய்யும்போது உங்க அம்பாரம் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். மூன்றாவதாக, அதிகமாய் தேவனிடத்துல பெற்று மனம் திரும்பாம போவோம்னா கர்த்தர் கடிந்து கொள்வார். இன்னும் மனம் திரும்பல, ரகசிய பாவத்துல இருக்கிறோம், ஏமாத்துறோம், இதெல்லாம் கர்த்தரை கண் துடைக்க முடியாதுங்க. ஆண்டவருக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ள துவங்குவார். அதனால மனம் திரும்பும் போது மேலும் 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 கர்த்தனவனா நம்மளை ஆஸ்வதிப்பார். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஆண்டவரே, இன்னைக்கு பெயர் சொல்லப்படாத பெண்ணா இருக்கிற பாவியான ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்த்தோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேயா. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, கான்ஃபரன்ஸ் லைன்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய தயவு பிரசன்னம் எங்களோடு இருக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உமது கரம் தயவு இருக்கட்டும். உமது தயவு கரம் இருக்கட்டும் ஐயா. பயனடுத்துங்க. ஏசு நாமம் துதிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.